ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மா சூப்பர் மா சூப்பர். சீரியஸ்லி நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. நல்லா செருப்பால் அடிச்ச மாதிரி செம்ம வேலை பண்ணிட்டீங்கம்மா. அவ யாரு, இந்த வீட்ல அவளுக்கு என்ன இடம் இருக்குங்கறத நச்சுன்னு புரிய வச்சிட்டீங்க. அதுவும் சும்மா இல்லக்கா, பத்திரிக்கை அடிச்சு கையிலே கொடுத்துட்டாங்க. எங்க குடும்பங்கிறது நாங்க தான், இதுல உனக்கு எந்த இடமும் கிடையாது அப்படின்னு நீ ஜஸ்ட் வேலைக்காரி தான்னு சொல்லி புரிய வச்சுட்டாங்க. மா செமமா. இந்த ட்விஸ்ட மாப்பிளையே எதிர்பார்த்திருக்க மாட்டான். அந்த கோபத்துல எதுவும் பேச முடியாம அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு கிளம்பி போயிட்டான். ஆனா இது ஜஸ்ட் பேச்சுக்கு பண்ண மாதிரி ஆயிடக்கூடாதுமா. இந்த ஃபங்க்ஷன்ல அவளை கம்ப்ளீட்டா ஓரம் கட்டணும். 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு பழையதை தின்னுட்டு போறதுதான் உன் இடம்னு அவளுக்கு நல்லா புரிய வைக்கணும். ஆனா மாப்பிள்ளை இதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மாவா இருப்பா? இவ்ளோ தூரம் பக்காவா பிளான் பண்ணாமா அத மட்டும் விட்டுருவாங்களா? அம்மா இன்னொரு வேற கேள்விப்பட்டேன். இன்னைக்கு ஆபீஸ்ல அந்த நந்தினியை கேவலப்படுத்தி மீட்டிங் ஹாலை விட்டு துரத்திட்டீங்களாமே. சூப்பர்மா. இன்னைக்கு ஆபீஸ்லயும் வீட்லயும் மாத்தி மாத்தி அசிங்கப்பட்டு புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு மூஞ்சி செத்து போயிருக்கும். போதும் போதும், அதானே நமக்கும் வேணும். ஏய், இது என்னடி பெரிய விஷயம்? இனிமே நான் ஆட போற ஆட்டத்தை அவங்களால தாங்கவே முடியாது. அப்பதான் இந்த சுந்தரவள்ளி யாருன்னா உங்களுக்கு புரியும். அடுத்த பிளான் ரெடி ஆயிடுச்சு. ஆதாரத்துக்கு சேதாரம் இல்லாம பாத்துக்கடா சோகா. சார், என்ன சார் மணி என்ன ஆச்சு? இன்னும் தூங்கல நீங்க? எனக்கு தூக்கம் வரல, நீ போய் தூங்கு போ. அந்த பத்திரிக்கையில பேர் போடாத விஷயத்தையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதை விடுங்களேன், அது ஒரு விஷயமா? அப்புறம் இல்லையா நந்தினி? அது ஒண்ணு கேஷுவலா கவனக்குறைவா மிஸ் ஆகல, வேணும்னே தான் அவாய்ட் பண்ணிருக்காங்க. உங்க அம்மா என் பேரையும் போட்டு பத்திரிக்கை அடிக்கணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? அது எப்படி நடக்கும்? அப்படி பத்திரிக்கையில பேர் போட்டாங்கன்னா எனக்கு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி ஆயிடாதா? அதுதான் நந்தினி அவங்களோட நோக்கம். அதுக்குதான் இவ்வளவு கேவலமான வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியுதே சார், அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? வந்து நேரத்தோடு படுங்க. நந்தினி இல்ல, என் தாய்க்குள்ள மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்களெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போறதெல்லாம் ரொம்ப தப்பு நந்தினி. நல்லா குனிய குனிய குற்ற டைப்பு. அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோ, நாம ஜெயிச்சிட்டோங்கிற திமிரு வந்துரும். விடவே கூடாது. வந்துட்டு போட்டோம். அப்படி என்னால சொன்ன கெட்டத்தனமா விட்டுட்டு போக முடியாது நந்தினி. நேருக்கு நேரா எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணணும். நீ அடிச்சா நானும் திருப்பி அடிப்பேன்னு காட்டணும். இப்ப என்ன பண்ண போறீங்க? எதுவும் பிரச்சனையாயிட போகுது. இதுல நீ எதுவும் தலையிட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா என்னவோ பண்ண போறீங்க அதானே? ஆமா, ஆனா என்ன பண்ண போறேன்னு எனக்கும் தெரியல. தேவையா சார் இதெல்லாம்? ஏதோ நடந்துருச்சுன்னு விட்டு போகாம எதுக்கு அவங்க கூட போய் மல்லு கட்டணும்? எனக்கு என் பேரை பத்திரிகையில போடலன்னு எந்த வருத்தமும் இல்ல. எனக்கு இருக்கு நந்தினி, இது ஏன் பிரச்சனை. இப்போ நீ போய் தூங்கு போ. சார் போ நந்தினி, போய் தூங்கு தூங்கு. நான் என்ன சார்? தங்கத்தின் விலை 1 லட்சத்தை தாண்டி விட்டது. ஐயோ, காஃபி எடுத்துடுங்க. வெள்ளி விலை தலைக்கீழ படுத்து போதும் அந்த காஃபி எடுத்து கொடுங்க. வேலை வாங்குறியா? இப்ப திருப்தியா? வீட்டு இடத்துல இருந்து படிக்க ஆரம்பிப்போம். என்னங்க, இப்ப என்ன வேலை உங்களுக்கு? ஆடிட்டர் மாதவன் சார் வரனாரு. அவர்கிட்ட திருவேற்காடு புது பிரான்ச் விஷயமா பேச வேண்டியது இருக்கு. ஓ சரி, கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாமேன்னு நினைச்சேன். என்ன விஷயம் சுந்தரவள்ளி? ஒன்னும் இல்ல, ஏதோ நம்ம இன்விடேஷன் அடிச்சிருக்கோம்ல, அத முக்கியமானவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்து இன்வைட் பண்ணலாமேன்னு தான். அதுக்கு எதுக்குண்ணா? என் பிறந்த நாளுக்கு நானே வந்து இன்விடேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். நீயே போயிட்டு வந்துரு.
சரி ஓகே சுரேகா மா? பூஜை ரூம்ல இன்விடேஷன் இருக்குல்ல அது எல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டு எடுத்துட்டு வா ஓகேமா